தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மாரடைப்பால் காலமான விருதுநகர் மாவட்ட அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 1933ஆம் ஆண்டு சாயல்குடியில் வேலு நாச்சியாருக்கும் வேலுச்சாமி தம்பதியினருக்கும் மகனாக பிறந்தவர் தங்கப்பாண்டியன். இவர் ஆரம்ப கல்வியை சாயல்குடியில் படித்த பின் மதுரையில் தியாகராசர் கல்லூரியில் இளங்கலை படிப்பு படித்தார். மல்லாங்கிணரில் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். கட்சி பணியையும் அவர் ஆற்றி வந்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட அந்த நாளிலேயே அவர் திமுகவில் இணைந்தார். தலைமை ஆசிரியர் பணியையும் கட்சி பணியையும் ஒருங்கே பார்த்து வந்தார். பின்பு தன்னுடைய அரசு வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேரமாக கட்சி பணியை மேற்கொண்டார். மேலவை உறுப்பினராக பணியாற்றினார். எஸ். தென்னரசு மறைவுக்கு பின்பு ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளராக பணியாற்றினார். இவர் மல்லாங்கிணறு பேரூராட்சி தலைவராகவும் காரியாப்பட்டி ஒன்றிய சேர்மனாகவும் பதவி வகித்தார். 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அருப்புக்கோட்டை தொகுதியில் வெற்றி பெற்றார். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சரானார். கருணாநிதி தலைமையிலான அமைச்சரவையில் கூட்டுறவுத்துறை அமைச்சரானார். இவர் 1997ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் நாள் மாரடைப்பால் காலமானார். தமிழக கூட்டுறவு அமைச்சர், திமுகவை சார்ந்த கூட்டுறவு அமைச்சர் தங்கப்பாண்டியன் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவி காலத்திலேயே ஜூலை 31ஆம் தேதி 1997ஆம் ஆண்டு மாரடைப்பால் காலமானார். அருப்புக்கோட்டை தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது. அதில் அவருடைய மகன் பொறியாளராக பணியாற்றிய தங்கம் தென்னரசு நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றார். பிற்காலத்தில் தங்கம் தென்னரசு கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வகித்தார். தற்பொழுது நிதியமைச்சராக தங்கப்பாண்டியன் அவர்களுடைய மகன் தங்கம் தென்னரசு பதவி வகித்து வருகிறார். தங்கப்பாண்டியன் அவர்களுடைய மகள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக 2 முறை வெற்றி பெற்றுள்ளார். தமிழக அரசியலில் முக்கியமானவர் தங்கப்பாண்டியன். திமுகவின் மாவட்ட செயலாளர்களுள் முக்கியமான ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தார். விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திமுக வளர்வதற்கு அவர் முக்கிய காரணம். அவர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பதவி வழங்கி திமுக அவரை கௌரவித்தது. ஆனால் துரதிர்ஷ்டம், அவருடைய அமைச்சர் பதவி காலத்திலேயே 1997ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் நாள் மாரடைப்பால் காலமானார். திமுக தலைவர் மு. கருணாநிதி அவர்கள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தினார். தங்கப்பாண்டியன் அவர்களுடைய மரணம் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும்.